அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பானவர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனம் நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமா பதியணும் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், 8வது அத்தியாயம் 28வது வசனம், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான சோதனைங்கிற அல்லாஹ். ஏன் இது அல்லாஹ் சொல்லணும்? இன்னைக்கு காசு பணம் தேடி தேடி ஓடி மனுஷன் அலைகிறான். தன் உடல் ஆரோக்கியத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். தன் குடும்பத்தை மனைவிட்ட உட்கார்ந்து ஒருத்தனுக்கு பேச நேரம் இல்லைங்க. நான் பிசினஸ் பண்றேன், நான் ஓடியாடுறேன், உட்கார்ந்து பிள்ளைகள்ட்ட பிஞ்சு குழந்தை வாப்பா நம்மள்ட்ட பேசாதான்னு ஏங்குறான். ஆனா அவன் டென்ஷன்லயே ஓடி போகிறான். அப்ப நாங்க எதுவுமே போகாம வீட்டுல சும்மா இருக்கணுமா நீங்க கேட்காதீங்க. பொருளாதாரம் தேடணும் தான், ஓடணும் தான், நல்ல சம்பாதிக்கணும், நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான். ஆனால் கொஞ்சம் நிதானமா அந்த பொருளாதாரத்துக்காக நாம யாரையும் எந்த உறவையும் இழந்துடக்கூடாது அன்பானவர்களே. அதனால தான் அல்லாஹ் சோதனைங்கிறான். அந்த பொருளாதாரத்தை தேடி ஓடி நீங்க உங்க இறைவனையே மறந்து தொழக்கூட நேரம் ஒதுக்காம இருக்கிறோமா இல்லையா? ஒருத்தர் சொல்ற, நான் கடையிலே தொழுதுடுவேன். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். ஆக பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓடினால் அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு நேரம் நாம் இழக்கிறோம் என்றால் அந்த பொருளாதாரம் தான் சோதனை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.